அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் மார்ச் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை மாலை நேரத்தில் மாசி மாத மகா அமாவாசை திதி ஆரம்பமாகுதுங்க. ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் போதும். இரவு தூங்கும் முன்பு தலைகாணி அடியில் வைத்து தூங்கி பாருங்கள். நாளைய தினமே உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கும். நம்ம யூடியூப் சேனல்ல கண்திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி எடுத்த காரியத்தில் 1000 மடங்கு வெற்றியை பெற தாராளமான பணவரவை ஏற்படுத்த நிறைய தாந்திரீக முறைகள், மந்திர ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிக மிக சக்தி வாய்ந்த எளிமையான தாந்திரீக முறை. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும். அதே நேரத்தில் உடனடியாக பலன்களை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில இப்ப நம்ம பார்க்க போறது இருக்கிறதுலேயே மிகவும் எளிமையான தாந்திரிகம். ஒரே நாளில் நமக்கு பலன்கள் தெரியும். சோ நம்ம சேனலுடைய அனைத்து சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸ் யாருமே இந்த மெத்தடை நீங்க தவற விடாதீங்க. இந்த தாந்திரிகத்தை எப்படி எந்த நேரத்தில் செய்யணும், இதனுடைய பலன்கள் என்னன்றதையும் இந்த வீடியோல டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இந்த தாந்திரிகத்தை செய்வதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது குளிச்சுட்டு தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணலாம். பெண்கள் தீட்டுன்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். அசைவம் நீங்க சாப்பிட்டிருந்தாலும் இந்த டெக்னிக்கை நம்ம பயன்படுத்தலாம். அடுத்ததாக அமாவாசை திதி நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் மார்ச் மாதம் 9ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணி 1 நிமிடங்களுக்கு அமாவாசை திதி ஆரம்பமாகுதுங்க. நாளைய தினம் மார்ச் மாதம் 10ஆம் தேதி மாலை 3 மணி 39 நிமிடங்களுடன் அமாவாசை திதி நிறைவு பெறுதுங்க. சோ இன்றைய தினம் சனிக்கிழமை இரவு நேரத்தில் அமாவாசை திதி இருக்குங்க. பொதுவாகவே அமாவாசைனாலே கண்திருஷ்டி போன்ற எதிர்மறையான ஆற்றல்களை நீக்குவதற்கான மிகவுமே உன்னதமான ஒரு நாள். அதிலும் மாசி மாத அமாவாசை மிகவுமே விசேஷம். மயான கொள்ளை திருவிழா நடக்கும் அற்புதமான ஒரு நாள். வீட்டில் சுபகாரிய தடைகள் இருக்கிறவங்க, நீங்க ஆரம்பிக்கும் சின்ன சின்ன செயல்களில் கூட ஏகப்பட்ட தடைகள் மற்றும் தடங்கல்களை ஃபேஸ் பண்றவங்க, காரணமே இல்லாமல் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறவங்க, தொழில் மற்றும் வியாபாரத்தில் சடனா மந்த நிலையை ஃபேஸ் பண்றவங்க, நிம்மதியான தூக்கம் கிடைக்காதவர்கள், அமானுஷ்ய கனவுகள், கெட்ட கனவுகள் போன்ற கனவு தொல்லைகளால பாதிக்கப்பட்டவங்கன்னு இது போன்ற பிரச்சனைகள்ல இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த சிம்பிளான மெத்தடை இன்றைய அமாவாசை திதியில் நீங்க செஞ்சு பாருங்க. நாளைய தினமே மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி நம்ம நிறைய பதிவுகள்ல பார்த்திருக்கோம். இந்த கண் திருஷ்டி அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க. வாழ்க்கையில நிறைய தடைகளை அது உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தாங்க நம்முடைய முன்னோர்கள் இந்த கண் திருஷ்டியை நீக்குவதற்கு ஏகப்பட்ட பரிகாரங்களை கொடுத்திருக்காங்க. கண் திருஷ்டின்னு மட்டும் கிடையாதுங்க, வேறு ஏதாவது எதிர்மறை ஆற்றல்களால பாதிக்கப்பட்டிருப்போமான்ற சந்தேகத்தில் இருக்கிறவங்களும் இந்த மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நாளைய தினம் காலையில் எழுந்திருக்கும் போதே நீங்க ரொம்ப பிரிஸ்கா எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு மருத்துவ காரணங்களும் இல்லாமல் கால் பாதங்கள்ல அடிக்கடி எரிச்சல்களை ஃபேஸ் பண்றவங்க, காரணமே இல்லாமல் அடிக்கடி வயிற்று வலியால பாதிக்கப்படுறவங்க மற்றும் கால்களில் தொடர்ச்சியா அடிபட்டுக்கிட்டே இருக்கிறவங்க அல்லது காயங்கள் ஏற்படுறவங்க இந்த மெத்தடை நீங்க செய்யுங்க. மேலும் இன்னொரு முக்கியமான குறிப்பு, திருஷ்டி தோஷங்களால பாதிக்கப்பட்டவங்க மட்டும்தான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. எல்லாருமே இந்த தாந்திரிகத்தை நம்ம செய்யலாம். தாந்திரிக முறையினாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படும் 2 முக்கியமான பொருட்கள், ஒரு எலுமிச்சம்பழம் மற்றும் ஒரு கருப்பு நிற பேனா. கருப்பு நிறத்தில் எழுதக்கூடிய பென், மார்க்கர், ஹைலைட்டர், ஸ்கெட்ச்னு எதை வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கலர் கிடைக்காதவங்க நீங்க ரெட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கருப்பு அல்லது சிவப்பு நிறத்துல மட்டும் தாங்க நம்ம எழுதணும். வேற எந்த கலரையும் நம்ம யூஸ் பண்ண கூடாதுங்க. புள்ளிகள் இல்லாத ஒரு நல்ல எலுமிச்சம்பழமாக பார்த்து வாங்கிக்கோங்க. தாந்திரிகத்துல ராஜகனி, வசிய கனி, தெய்வீக கனின்னு அழைக்கப்படக்கூடியது இந்த எலுமிச்சம்பழம்.
பொதுவாகவே உக்கிரமாக இருக்கக்கூடிய அம்மன் சிலைகளிலிருந்து ஒரு நல்ல ஆற்றல் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதனால தாங்க அம்மன் கோவில்களில் அம்மனுடைய மடியில எலுமிச்சம்பழத்தை வச்சு நமக்கு கொடுப்பாங்க. எலுமிச்சம்பழத்திற்கு அந்த ஆற்றலை பூரணமாக ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குங்க. வீட்டுல அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படுறவங்க, பணவரவில் தடைகள் இருக்கிறவங்க, அடிக்கடி உடம்பு சரியில்லாம போறவங்க வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை தோறும் அம்மன் கோவில்ல இருந்து ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில நீங்க வைங்க. தனி பூஜை அறையெல்லாம் இருக்கணும்னு கிடையாதுங்க. வீட்டுல நீங்க சுவாமி படங்களை எந்த இடத்துல வச்சிருப்பீங்களோ அந்த இடத்துல இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்க வச்சிருங்க. அந்த பழம் அழுகி போயிடுச்சுன்னா உடனே அதை தூக்கி போட்டுருங்க. இன்கேஸ் அந்த பழம் காய்ந்து போக ஆரம்பித்தால் அந்த பழத்தை நீங்களே வச்சுக்கோங்க. ஒரு மாதம் வரைக்கும் கூட அந்த பழம் அப்படியே இருக்கலாம். எலுமிச்சம்பழம் காய ஆரம்பித்தால் அந்த இடத்துல நேர்மறையான ஆற்றல்கள் இருக்குன்னு அர்த்தம். எலுமிச்சம்பழம் அழுகி விட்டால் அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டா நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்கேஸ் எலுமிச்சம்பழம் அழுகி விட்டால் நீங்க பயப்பட வேண்டாம். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இதே போல அம்மன் கோவில்ல இருந்து எலுமிச்சம்பழத்தை நீங்க வாங்கிட்டு வந்து வீட்டுல வைங்க. சில வாரங்களிலேயே அந்த எதிர்மறை ஆற்றல்கள் முழுமையாக விலகும். நல்ல காய்ந்து போன எலுமிச்சம்பழங்களை நீர்நிலைகள் அல்லது கால்படாத இடமாக பார்த்து போட்டுருங்க. அழுகி போன எலுமிச்சம்பழங்களை நீங்க டைரக்டா குப்பை தொட்டியில போட்டுறலாம். சரிங்க, இன்னைக்கு தாந்திரிகத்திற்கு ஒரு நல்ல எலுமிச்சம்பழத்தை நீங்க எடுத்துக்கோங்க. கிரீன் கலர்ல காயாக இருக்கக்கூடிய எலுமிச்சத்தை யூஸ் பண்ண கூடாதுங்க. மஞ்சள் நிறத்தில் கனிந்து இருக்கக்கூடிய பழத்தை நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல ஒரு பிளாக் கலர் பென் அல்லது ரெட் கலர் பெண்ணால இதே போல நீங்க வரைஞ்சுக்கணும். கண்திருஷ்டி போன்ற எதிர்மறை ஆற்றல்களை, நெகட்டிவ் எனர்ஜியை அழிக்கக்கூடிய சக்தி இந்த குறியீட்டிற்கு உண்டு. கண்களுக்கு வைக்கக்கூடிய கருப்பு மை நீங்க வச்சிருக்கீங்கன்னா அதுல கூட இதே போல நீங்க வரையலாம். எலுமிச்சம்பழத்தின் ஒரு பகுதியில ஏதாவது ஒரு சைடுல இதை நீங்க வரைந்தாலே போதும். வீட்டுல நீங்க எத்தனை பேர் இருக்கீங்களோ எல்லாருமே தனித்தனியாக இதே போல நீங்க செய்யணும். சின்ன பசங்களா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்காக பெரியவங்க நீங்க இதே போல வரைஞ்சு கொடுங்க. உங்க எல்லா வேலையுமே முடிச்சிட்டு ஃபைனலா நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இந்த பழத்தை உங்களுடைய தலைகாணிக்கு அடியில அல்லது தலைகாணி உரைக்குள்ள வச்சுட்டு நீங்க படுத்து தூங்கிடுங்க. நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் நீங்க எழுந்தவுடன் இந்த பழத்தை எடுத்து குப்பை தொட்டியில போட்டுருங்க. சின்ன பசங்களா இருக்கிற பட்சத்துல அவங்க தலைகாணி அடியில இருக்கக்கூடிய பழத்தை நீங்களே எடுத்து அதை டஸ்ட்பின்ல போட்டுருங்க. வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய டஸ்ட்பின்ல போடக்கூடாதுங்க. வீட்டுக்கு வெளியே, அதாவது நிலைவாசலுக்கு வெளியே ஒரு சின்ன கவர் அல்லது டஸ்ட்பின் வச்சுக்கோங்க. அதுல இந்த பழத்தை நீங்க போட்டுருங்க. பிறகு நீங்க வெளியே போகும்போது பொதுவான குப்பை தொட்டியில போட்டுறலாம். அல்லது டைரக்டா வீட்டு பக்கத்திலேயே குப்பை தொட்டிகள் இருக்கு, காமனா இந்த மாதிரி டஸ்ட்பின் இருக்குன்னா அந்த இடத்துலயும் நீங்க போட்டுருங்க. நாளைய தினம் காலையில் எழுந்த உடனேயே இந்த பழத்தை நீங்க எடுத்து போட்டுருங்க. அதற்கு பிறகு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு குளிக்கலாம். திருஷ்டி தோஷங்களை நீக்கினாலே அன்றைய தினம் கட்டாயமாக நம்ம குளிக்கணும். சாதாரணமா நீங்க குளித்தாலே போதும், தலைக்கு குளிக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. கொஞ்சம் வயதானவர்களாக இருக்கிற பட்சத்துல அல்லது சின்ன பசங்களா இருக்கிற பட்சத்துல நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ணிட்டு கை கால்களை கழுவிட்டாலே போதும். இப்ப நம்ம பார்த்ததை போல இந்த தாந்திரிகத்தை கரெக்டா செஞ்சு பாருங்க. நாளைய தினமே நீங்க ரொம்ப எனர்ஜெட்டிக்கா பிரிஸ்கா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.